தற்போதைய அண்மை செய்தி. அரசு பணியில் சேர்வதற்கு மாநிலத்தின் மொழி தெரிந்திருக்க வேண்டியது கட்டாயம் எனவும், மாநில அரசின் அலுவலக மொழி தெரியவில்லை எனில் பொதுப்பணிக்கு ஏன் வருகிறீர்கள் எனவும் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு நீதிபதிகள் கேள்வி எழுப்பியுள்ளனர். தமிழ்நாடு அரசில் பணிபுரிய தமிழ் மொழி கட்டாயமாக தெரிந்திருக்க வேண்டும் எனவும், சிபிஎஸ்இ பாடத்தில் படித்து தேனி மின் உற்பத்தி கழகத்தில் பணியாற்றும் ஜெயக்குமார் என்பவர் வழக்கு தொடர்ந்த நிலையில் இவ்வாறான தீர்ப்பை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு வழங்கியிருக்கிறது. இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்தான கூடுதல் தகவல்களை தருவதற்காக நமது செய்தியாளர் சிவகுமார் இணைப்பில் இருக்கிறார். சிவகுமார் வணக்கம், உங்க விரிவான தகவல்களை சொல்லுங்க. தேனியை சேர்ந்த ஜெயக்குமார் அப்படிங்கிறவர் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் ஒரு மனு ஒன்று தாக்கல் செஞ்சிருந்தாருங்க. அதுல அவர் மின் உற்பத்தி கழகத்தோட தேனி அலுவலகத்துல இளநிலை உதவியாளராக பணியில சேர்ந்ததாகவும், தமிழை ஒரு மொழியாகவோ ஒரு பாடமாக எடுத்து படிக்காதால 2 ஆண்டுகள்ல தமிழ் மொழி தேர்ச்சி பெறாத சூழ்நிலையில அவரை பணியிலிருந்து நிறுத்தி வைத்ததாகவும் குறிப்பிட்டிருக்கிற அவரு, நான் டிஎன்பிஎஸ்சி தேர்வு வழியாகவே தேர்ச்சி பெற்றுள்ளேன்னும் அவரை மீண்டும் பணியில் சேர்க்க வேண்டும்னு மனு தாக்கல் செஞ்சிருந்தாரு. இந்த மனுவை விசாரிச்ச தனி நீதிபதி மனுதாரரை மீண்டும் பணியில் சேர்க்க உத்தரவிட்ட நிலையில அந்த உத்தரவை எதிர்த்து தமிழ்நாடு மின் உற்பத்தி கழகம் மேல்முறையீட்டு மனு ஒன்று தாக்கல் செஞ்சது. இந்த மனுவானது இன்னைக்கு நீதிபதிகள் ஜெயச்சந்திரன் மற்றும் பூர்ணிமா ஆகியோர் முன்னிலையில விசாரணைக்கு வந்தது. அப்போ ஜெயக்குமார் தரப்பு வழக்கறிஞர் சொல்லும்போது, மனுதாரரோட தந்தை கப்பல் படையில வேலை பார்த்ததாகவும், இடமாறுதல் செய்யப்பட்டதால சிபிஎஸ்இ திட்டத்தின் கீழ் படித்ததால அவர் தமிழ் கற்கவில்லைனும், ஆனால் தற்போது மொழி தேர்வுல தேர்ச்சி பெற்றுள்ளதாக குறிப்பிட்ட அவர் பணி வழங்க மறுக்க கூடாதுன்னு சொல்லி வாதிட்டாரு. இதனை தொடர்ந்து நீதிபதிகள் என்ன சொன்னாங்கன்னா, தமிழ்நாடு அரசோட அரசு பணியில பணிபுரிய வேண்டுமெனில் தமிழ் மொழி பேசவும் எழுதவும் தெரிஞ்சிருக்க வேண்டும். அரசின் பணியாளருக்கு தமிழ் தெரியாதுன்னா என்ன செய்யறது அப்படின்னு கேட்டதோடு இல்லாம அவர் எப்படி அன்றாட பணிகளை மேற்கொள்ள முடியும்னு எதிர்கேள்வி எழுப்பினாங்க. இங்கு மட்டுமல்ல, எந்த மாநிலத்தோட பணிபுரிஞ்சாலும் அந்த மாநிலத்தோட மொழி தெரிஞ்சிருக்க வேண்டும்னு, தெரியவில்லைன்னா என்ன செய்வதுன்னு சொல்லி எதிர்கேள்வி எழுப்பியதோடு இல்லாம குறிப்பிட்ட காலக்கெடுவிற்குள்ள மாநில அரசு சார்பில் நடத்தப்படக்கூடிய மொழி தேர்வை வெற்றி பெற வேண்டும்னு தெரிவிச்சிருக்காங்க. அவ்வாறு மாநில அரசோட மொழி தெரியவில்லை எனில் பொதுப்பணிக்கு ஏன் வருகிறீர்கள் எதிர்கேள்வி எழுப்பிட்டாங்க. எனவே அனைத்து தரப்பினரும் இறுதி விவாதத்திற்கு தயாராக வர வேண்டும்னு கூறி தற்போது வழக்கோட அந்த விசாரணையை ஒத்தி வச்சு உத்தரவிட்டிருக்கிறாங்க. ராதிகா, உங்க விரிவான தகவல்களுக்கு நன்றி சிவகுமார்.